எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் சீரிஸோடைய சீசன் 3 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1ஐயும் 2ஐயும் பாத்துருங்க. அப்பதான் இந்த சீசன் உங்களுக்கு புரிய வரும். சீசன் 2ஓட எண்டிங்ல லென்னியும் டேனும் மார்டிஸை புரிஞ்சுக்காம அந்த மை ட்ரக்ஸ்ன்ற வெப்சைட்டையே காலி பண்ற மாதிரி கில் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இதனால மார்டிஸ் ஷாக் ஆகுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெப்சைட் இதோட அவ்வளவுதான் அப்படின்னு அந்த டச் கேங்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், மார்டிஸை போட்டு தள்ளிடுவாங்க. மார்டிஸும் என்ன பண்றதுன்னு தெரியாம இதுல ஒரு டெக்னிக்கல் கோளாறு இருக்கு அப்படின்னு அந்த டச் கேங் கிட்ட சொல்றாரு. அந்த டச் கேங்கும் மார்டிஸ் கிட்ட, மார்டிஸ் 2 வாரம் ஆச்சு, ஏதோ ஒரு சின்னதா டெக்னிக்கல் கோளாறுன்னு சொன்ன, அதை உடனே சரி பண்றதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளவு நேரம்? மார்டிஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மார்டிஸ்க்கு கோடிங் அவ்வளவா வராது. அந்த வெப்சைட்டை ஃபுல்லா டிசைன் பண்ணது நம்ம லென்னி தான். லென்னியோட ஹெல்ப் இல்லாம இவரால பண்ணவே முடியாது. ஆனா இப்ப டச் கேங் இந்த மாதிரி கேக்குறாங்களா, என்ன சொல்றதுன்னு தெரியாம இவர் உருட்டி விடுறாரு. ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், அதை உடனே சரி பண்ணி நம்ம திரும்பவும் ஆன்லைனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு நம்ம மேல இருந்த நம்பிக்கையே போயிடும். ஏன்னா நம்ம வெப்சைட்டை பொறுத்த வரைக்குமே சேஃப் அண்ட் செக்யூரா அவங்களால போதை பொருளை வாங்க முடியும். ஆனா இப்ப நம்ம வெப்சைட்லயே ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், யாரும் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. சோ அதனால இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி காட்டிக்காம மை ட்ரக்ஸ் 2.0 ஒன்னுத்த உருவாக்கலாம். அதுல இருக்கிற எல்லா ஃபீச்சரும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். கஸ்டமர்ஸும் அதிக பேர் வந்து வாங்குவாங்க. சரி, ஓகே, அந்த வெப்சைட்டை நீ எப்ப லான்ச் பண்ணலான்னு இருக்க? வர சண்டே அப்படின்னு அதுக்கான டைமரும் ஓடுது. டச் கேங்கும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. மார்டிஸும் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கான வேலையில இறங்குறாரு. ஆனா இவரால ஒழுங்கா ப்ரோக்ராம் கூட பண்ணவே முடியல. ஸ்கூல்ல ஏதோ பிக்னிக் மாதிரி காட்டு பகுதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. எல்லா பசங்களும் ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வராங்க. டேனு லென்னி ஒன்னா இருக்காங்க. ஆனா மாரிஸ் ரொம்ப தனியா இருக்காரு. அவர் அந்த புது வெப்சைட்டுக்கான கோடிங்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுவும் செட் ஆகல, எல்லாமே ஃபெயில்டுன்னு வருது. அதனால ஆன்லைன்ல இந்த கோடிங்ஸ் ஹெல்ப் எல்லாம் அவர் கேட்கும் பொழுது அங்க திட்டுறாங்க, டேய் ஃபர்ஸ்ட் கோடிங்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு. ஏன்னா மார்டிஸ் இதுல கொஞ்சம் வீக் தான். ஆனா இன்டர்நெட்ல இருக்கிறவங்களுக்கு இவர் தான் M1000 அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், மை ட்ரக்ஸே டோட்டலா படுத்துரும். ஏன்னா எல்லாரும் M1000 கோடிங்ல புலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு எலிதான். இவங்க எல்லாருமே ஒரு காட்டு பகுதி கிட்ட வராங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸா ஒவ்வொரு கேபின்ல ஸ்டே பண்ணணும். திடீர்னு மார்டிஸ் தும்பிக்கிட்டே இருக்காரு. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு வகையான மரம். அந்த மரத்துடைய பூவொழிய அந்த மகரந்த தூள்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஸ்மெல் பண்ணா தலைவருக்கு அலர்ஜி போல தும்பிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மார்டிஸும் இன்னொருத்தர் அவர் கேம் விளையாடிக்கிட்டே இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு கேபின்ல தங்குறாங்க. எப்படியாவது வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னு ஒரு கோடிங்க போடுறதுக்காக முக்கி பாக்குறாரு, முணங்கி பாக்குறாரு, ஒன்னும் ஆகல. அதோட அவரு கேண்டி பே அப்படின்ற ஒரு புது வெப்சைட்டையும் பாக்குறாரு. அவங்களும் சரக்க தான் விற்கிறாங்களே. இதை பார்த்த உடனே மார்டிஸ் புரிஞ்சுக்கிறாரு, இது நம்ம லென்னியோடைய புது வெப்சைட்னு. அதோட கோடிங் எல்லாம் பாக்குறாரு. சும்மா வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியலையே. லென்னியை விட்டா வேற ஆளே கிடையாதுன்னு டீச்சர் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு, லென்னியோ என் கூட பேச மாட்டான், லென்னி கூடவே எனக்கு ஒரே கேபின்ல இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க டீச்சரும் நேரா போறாரு. ஆனா இங்க லென்னியும் டேனும் ஒன்னா ஒரே கேபின்ல இருக்காங்க. டேனை வெளியே அனுப்பணும். அதுக்கு டீச்சர் என்ன பண்றாருன்னா, டேய் நீ இங்க இருந்து போ, அதெல்லாம் முடியாது, லென்னி என்னோட உயிர் நண்பன். ஓ அப்படியா, அப்ப என்னோட ஆஃபரை நீ கேட்க தயாரா இல்ல? என்ன ஆஃபரு? இப்ப நீ லென்னியை விட்டு வேற ஒரு கேபினுக்கு போனா அந்த கேபின்ல உன் கூட தங்குறதுக்கு எந்த பொண்ணு வேணும்னு சொல்லு, அந்த பொண்ணு வந்து தங்குவாங்க. யோ நீ டீச்சரா இல்ல மாமாவான்னு தெரியலையே. சரி ஓகேன்னு டேனும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப இந்த கேபின்ல நம்ம லென்னியும் மார்டிஸும் தான் தங்க போறாங்களே. ஆனா லென்னி மார்டிஸ் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவரு மாட்டு கீரா கூட கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆன்லைன்ல. ஆனா மார்டிஸ் கோடிங் போட தெரியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட அங்க இருக்கிற செடிகளால இவருக்கு அலர்ஜி அதிகமாகி கண்ணெல்லாம் வீங்கி போய் ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காரு. டைமுக்குள்ள எப்படியாவது வெப்சைட்டை கிரியேட் பண்ணியே ஆகணும், லென்னியோட ஹெல்ப் இல்லாம முடியாது. ஆனா லென்னியும் பேச மாட்டாரு. அதோட அந்த டேனும் லென்னியும் அடிக்கடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியலன்னு இந்த லென்னி, டேனு அப்புறம் கீரா அவங்களும் இங்க வந்திருக்காங்க போல. 3 பேரும் கேபின்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்டிஸும் உள்ள போறாரு. நான் வந்து என்னோட செல்போனுக்கு சார்ஜர் போட தான் வந்தேன்னு செல்போனை சார்ஜர் போட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் ஹெட்போனை எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் உள்ள லென்னியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேசுற எல்லாமே நம்ம மார்டிஸ்க்கு கேக்குது. ஏன்னா போனை அழகா அந்த மாதிரி செட் பண்ணி விட்டாரு. அவங்க பேசுறதெல்லாம் இவருக்கு கேட்கும். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, டான் சொல்றாரு, டேய் நம்மளால இந்த பிசினஸ் ஒழுங்கா பண்ண முடியுமான்னு தெரியாதுடா. ஏன்னா இருக்கிற சரக்கை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பணம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதோட நமக்கு இன்னொரு சரக்கு வேணும். அந்த சரக்கை நம்ம எங்க போய் வாங்குறது? ரோட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா அதிக விலைக்கு விற்கணும். அதிக விலைக்கு வித்தா நமக்கு கஸ்டமர்ஸே வாங்க மாட்டாங்க. நமக்கு ஒரு டீலர் வேணும். ஆனா டீலரை பிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடனே லென்னியும் அதெல்லாம் விடுங்க, என் உடம்புக்கு சக்கரை வேணும், நான் தொடர்ந்து சக்கரையை எடுத்துக்கிட்டாதான் என்னால நல்லா ஸ்டேபிளா இருக்க முடியும், அதுக்கு எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் வேணும். ஆனா இங்க எனர்ஜி ட்ரிங்கே இல்ல, என்ன பண்றது அப்படின்னு அவரு புலம்புறாரு. லென்னி நம்ம இப்ப பண்ண போற விஷயமும் உனக்காக தான். யோசிச்சு பாரு, உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு நிறைய பணம் வேணும், அதுக்காக தானே இந்த வேலையை நம்ம செய்யறோம். என்னோட காரையும் நான் வித்துட்டேன், எல்லாமே பண்ணி உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நம்ம பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே அந்த கீரான்ற பொண்ணு அந்த மார்டிஸோடைய லேப்டாப்ல ஏதாவது டீலருடைய நம்பர் இருக்கும் அப்படின்னு ஓபன் பண்றாங்க. ஆனா பாஸ்வேர்ட் போட்டு
போட்டு லாக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது அவனோட பர்த் டேட் தான். ஹே லென்னி, அவனோட பர்த்டே உனக்கு தெரியும்ல, சொல்ல அப்படின்னு கேட்கும்போது லென்னி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு உனக்கு? உன்னோட ஃப்ரெண்டு தானே அவன், பர்த்டே உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. மார்டிஸ்க்கு இந்த பர்த்டே அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சோ நானும் கேட்டுக்கிறது கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா லென்னிக்கு மார்டிஸோட பர்த்டே தெரியும். ஆனா அதை அவரு கீரா கிட்ட வேணும்னு ஏதாவது சொல்லாம இருக்காரு அப்படின்னு இவங்க பேசும்போதுதான் வெளியே அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மார்டிஸ் ரொம்ப சோகமாகறாரு. லென்னி வந்து அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளும் அவ்வளவு சுயநலமா இருக்குமே அப்படின்னு லென்னிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. சோ அதனால மார்டிஸ் வேகமா இங்க இருந்து திரும்பவும் அந்த டச்சு கேங்க பார்க்க போகணும். ஆனா இப்ப இவங்க இருக்கிறது ஒரு காட்டு பகுதி கிட்ட. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் மேல வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர் மாதிரி கைரோகாப்டர் ஒன்னு பறந்து போகுது. அது வந்து டாக்ஸி மாதிரி வானத்திலே பறந்து கூட்டு போவாங்க. அதுல ஒருத்தரை புடிச்சு நேரா டச்சு கேங் கிட்ட போயிட்டு நான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா இது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு டெஸ்டர் வேணும். அவரு தான் எல்லா அட்டாக்கையும் பண்ணி வெப்சைட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாரு. சரி ஓகே, அவரை வர சொல்ல வேண்டியது தானே. வர சொல்றதா? அவரையே நான் டார்க் நெட்ல தான் மீட் பண்ணினேன், யாரு என்னன்னு பேர்லாம் தெரியாது. சோ எனக்கு நீங்க அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வெப்சைட்டை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா மார்டிஸ் லென்னியை தான் பார்க்க வராரு. லென்னியும் சக்கரை ஏதாவது இருக்குமான்னு தேடி வரும் பொழுது அங்க மார்டிஸ் நின்னுகிட்டு லென்னி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஒரு பேக்கை தூக்கி போடுறாரு. இதுல உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் எல்லாமே இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கோ, உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பாரு. ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு என்ன பண்றனா, நான் வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு தெரியும் நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கலன்னு, அட்லீஸ்ட் என்ன ஒரு ஒர்க்கராவது நினைச்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது கூடவே ஒரு கூல் ட்ரிங்கையும் நம்ம மார்டிஸ் கொடுக்குறாரு. லென்னிக்கு புரியல, எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருந்ததை நீ கேட்டிருக்க, நீ திருந்திருப்பன்னு நினைச்ச மார்டிஸ், ஆனா நீ இன்னும் திருந்தல அப்படின்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸை நம்ம மார்டிஸ் கிட்டே கொடுத்துட்டு அதை ஓபன் பண்ணி விட்டு வர போறாரு ஆளு. சோ மார்டிஸ்க்கு வேற வழி தெரியல. அவர்கிட்ட ஒரு போன் இருக்கு, அதுல நம்பர் 1 அப்படியே பிரஸ் பண்றாரு. பியூபாவுடைய கேங்குக்கு தான் கால் போகுது. சோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இந்த வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க ஊருக்கு வராங்க. லென்னி அவரோட கார்ல போகலான்னு போது கழுத்துலயே ஒண்ணு வந்து சொருகுது, மயக்க மருந்து. அவ்வளவுதான், லென்னி மயக்கம் போடுறாரு. லென்னியை யாரோ கடத்துறாங்க. அது வேற யாரு, நம்ம பியூபாவுடைய கேங் தான். லென்னியும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. நம்ம மார்டிஸும் அங்கதான் இருக்காரு. டே மார்டிஸ், என்னடா இந்த அளவுக்கு ஆயிட்ட, என்ன ஏன்டா கடத்தின? லென்னி நான் ஒன்னும் உன்னை கடத்தல, பொய் சொல்லாத, இந்த பியூபாவோட கேங், இவங்கள வச்சு நீ என்ன கடத்திருக்க. இந்த பியூபாவோட கேங் தாண்டா ஒன்ன, டான, கீராவை எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினது. என்னடா சொல்ற? அந்த டச்சு கேங்க சேர்ந்த ஒருத்தன், அவன் பேரு மார்டின், அவன் உங்களை கொல்ல வந்தான், இவங்க தான் காப்பாத்தினது. ஐயோ எப்பா மார்டிஸ், திரும்பவும் பொய் சொல்லாத, இது ஒன்னும் பொய் இல்லடா. நீ ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற? ஓகே நான் பொய் சொல்றேன் தான், ஆனா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கும்ல. இந்த தடவை நான் சொன்னது உண்மைதான். யோ பியூபா கேங்க நீங்களே சொல்லுங்கப்பா. ஆமா ஆமா, அந்த பையன் சொல்றது உண்மைதான். உங்க 3 பேரையும் ஒரு டச்சுக்காரன் போடுதல வந்தான், நாங்க தான் அவனை கவனிச்சு அனுப்பணும். அதோட நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனிமே அந்த டச்சுக்காரன் வந்தாலும் நாங்க தான் உங்களை பாதுகாக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ லென்னிக்கும் புரிய வருது, அப்போ உண்மையிலே நம்மள கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க, மார்டிஸ் தான் காப்பாத்திருக்கான்னு. சரி ஓகேடா, என்ன காப்பாத்தின, ஆனா இப்ப கடத்தி கொண்டு வந்திருக்கியே, உனக்கு ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா அதுக்கு என்ன கடத்துவியா? லெனி நான் ஒன்னும் இதை வேணும்னே பண்ணல, அந்த டச்சு கேங்கு எனக்கும் ஆப் வைக்க ரெடியா இருக்காங்க. இப்ப மட்டும் வெப்சைட் இல்லன்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான் என்ன போட்டு தள்ளிடுவாங்க. நீ இல்லாம என்னால வெப்சைட்டை கிரியேட் பண்ணவே முடியாது. சோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு கெஞ்சி கேட்க லென்னியும் ஓகேன்னு சொல்லி, ஆனா ஒரு கண்டிஷன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றது டானுக்கோ கீராவுக்கோ தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. சோ மார்டிஸும் ஓகேன்னு சொல்லி மார்டிஸோட வீட்டுக்கே நம்ம லென்னி போக ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா லென்னி தான், அவரு சும்மா தீ மாதிரி வேலை செய்யறாரு. பக்கத்துல மார்டிஸும் காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேரும் சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு வழியா லென்னியும் ப்ரோக்ராமிங்க ஃபுல்லா முடிச்சிட்டாரு. சோ மார்டிஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம். லென்னி நீ இல்லனா கண்டிப்பா என்னால முடியாது, அதோட நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே லென்னி டயர்ட்ல தூங்கிடுறாரு. கூடவே நம்ம மார்டிஸும் தூங்கி அடுத்த நாளே கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ லென்னியும் வீட்டுக்கு கிளம்புறாரு. மார்டிஸ் சாப்பிட்டு போடா. இல்ல வேணாம், நான் சீக்கிரமா போகணும், வேற ஏதாவது ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு லென்னி கேட்க மார்டிஸும் மை டைம்ஸோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இதை போட்டு போனோம்னு வச்சுக்கேன் கீரா என்ன திட்டுவா. சரி ஓகே நான் திருப்பி போட்டுக்கிறேன்ட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கிறாரு ஆளு. சோ அப்புறம் லென்னி போகும்பொழுது மார்டிஸும் இந்தடா அந்த பணத்தை வச்சுக்கோ, உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இது சரியா இருக்கும்ல அப்படின்னு கேட்கும் பொழுது மார்டிஸ் இன்னும் நீ புரிஞ்சுக்கல, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஹெல்ப் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் சேலுக்கு கிடையாது, எனக்கு புரியுது லென்னி, நீ எப்படி உன்னோட வெப்சைட்டுக்கு சிஇஓவோ அதே மாதிரிதான் நானும் அப்படின்னு சொல்ல மார்டிஸ் உனக்கு தான் எதுவும் புரியல, நீ சிஇஓவே கிடையாது. ஒருவேளை நீ சிஇஓவா இருந்தனா நீ தான் ஆர்டர் கொடுக்குற நிலைமையில இருந்திருப்ப, ஆனா இப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, நீ அதை பயந்துக்கிட்டு செய்யற, நீ உண்மையான சிஇஓ கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் லென்னி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மார்டிஸ் யோசிக்கிறாரு, உண்மையிலே நம்ம சிஇஓ கிடையாதோ, நம்ம அவங்களுக்கு பயந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமான்னு யோசி கடைசியா அதை பப்ளிஷ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், இன்டர்நெட்டே அப்படியே ஸ்டன் ஆகுது. ஏன்னா மை ட்ரெக்ஸ் 2.0 வந்துருச்சு, எல்லாரும் ஆர்டர் போட ஆரம்பிக்கிறாங்க, சும்மா ஆர்டர்ஸ்லாம் குமியுது. இதை ஒரு சிஐடி ஏஜென்ட் அவரும் பாக்குறாரு. சோ அவருக்கு என்னன்னா பியூபாவுடைய லேப்டாப்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இந்த வெப்சைட்டை நடத்துறவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸ்ல
அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா பியூபா இறந்து போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் அந்த சிஐடி ஏஜென்ட் இருக்காருல, அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம அந்த லேப்டாப்பை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து அதுல இருக்கிற ஃபைல் எல்லாம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றாரு. சோ அப்படி ரெக்கவர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம மார்டிஸ் இருக்காருல, அவருக்கு நிறைய சரக்க பியூபா கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்து சோ மார்டிஸை பத்தி அவர் தேடும் பொழுது மார்டிஸோடைய அப்பா போலீஸ்னு தெரிய வந்து அவரு மேலேயும் இந்த சிஐடிக்கு டவுட் வருது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இதை அவரோட உயர் அதிகாரிக்கே தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்லலான்னு நாசுக்கா சொல்ல ட்ரை பண்றாரு. இது மார்டிஸ்னு ஸ்கூல் படிக்கிற பையனா, அவனை நம்ம இப்ப அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு 3 வருஷம் தான் ஜெயில இருப்பான், அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அதனால தேவையில்லாம இந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணாம நீ என்ன பண்ற, கிளப் பப்பு அங்கெல்லாம் கிலோ கணக்குல வச்சிருப்பானுங்க, அந்த மாதிரி டீலர்ஸ் நம்ம நேர்ல பிடிக்கணும். இந்த மாதிரி அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதனால பிடிக்கணும்லாம் அது சரியான ஆதாரமே கிடையாது அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அந்த சிஐடி ஏஜென்ட்னால அந்த லேப்டாப்ல ஒரு ரெக்கவர் பண்ணார்ல, அதை வச்சு மார்டிஸை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா மார்டிஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா சரக்கு இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிட்டாருன்னா மார்டிஸ் மாட்டிப்பாரு. அடுத்த நாள் ஆகுது, மார்டிஸோட அப்பா வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த சிஐடி ஏஜென்ட் மார்டிஸோட வீட்டுக்குள்ள போறாரு. டோர் திறக்கிறது மார்டிஸோட சிஸ்டர். பாப்பா, நான் உங்க அப்பா கூட வேலை செய்யறேன், உன்னோட பிரதர் மார்டிஸ் இருக்கானா, அவன் எதுக்கு தேடுறீங்க, அரெஸ்ட் பண்ண போறீங்களா, மேபி தேவைப்பட்ட அரெஸ்டும் பண்ணுவேன். ஓ அப்படியா, மார்டிஸ் இங்க கிடையாது, சரி ஓகே, இவனை நீ பாத்திருக்கியா அப்படின்னு பியூபாவுடைய போட்டோவை காட்டுறாரு. மார்டிஸோட சிஸ்டருக்கு பியூபாவை நல்லாவே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்திருக்காரு. ஆனா இருந்தாலும் போலீஸ் கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா சிஐடி ஊடால காலை விட்டு, பாப்பா நான் கொஞ்சம் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம மார்டிஸோட சிஸ்டர் தான் சோஷியல் மீடியா பைத்தியமாச்சே, உடனே இன்ஸ்டால லைவ் போட்டு இங்க பாருங்க என் வீட்டுக்குள்ள சர்ச் வாரண்டே இல்லாம ஒரு போலீஸ் வந்திருக்காரு, அவரை என்னன்னு கேளுங்க அப்படின்னு லைவ் போட இவரு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு, ஆளு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு. இந்த விஷயம் மார்டிஸோட அப்பாவுக்கும் தெரிய வருது. அவர் ரொம்ப சோகமாகறாரு. கூட ஒர்க் பண்ற அந்த லேடி குண்டா இருப்பாங்களா, அந்த ஆபீசர் கிட்ட அந்த சிஐடியோட தொல்லை வேற தாங்க முடியல, அப்படி என்ன பண்ணீங்க நீங்க, அது அந்த லேப்டாப்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் மார்டிஸ் தான் எரேஸ் பண்ணிட்டானே, ஏன்னா அவனோட பேர் அங்க இருந்திருக்கு, அவனும் போதை பொருள் வாங்கியிருக்கான். இது போதை பொருள் வாங்குறானா, அப்படி என்ன வாங்கினா, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி மார்டிஸ் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாதுங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், என்ன கஞ்சா அடிப்பான் அவ்வளவுதான். சோ அதை தான் பியூபா கிட்ட அவன் வாங்கினா, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். உடனே அந்த ஆபீசரும் ஓ இவ்வளவுதானா, சரி ஓகே, அந்த பியூபா இறந்து போனதுக்கு அப்புறம் கேஸையே மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிஐடி தோண்ட ட்ரை பண்றான் போல, நீங்க என்ன பண்றீங்க, அபிஷியலா போகாம அந்த சிஐடியை நேர்ல மீட் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுங்க, அவரும் அதை கண்டுக்காம விட்டுருவாரு, ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டே மார்டிஸோட அப்பா அந்த சிஐடியை பார்க்க போறாரு. என்னோட பையனை பத்தி நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும், அவன் தான் அதுல இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணா, ஏன்னா அவனும் பியூபா கிட்ட சரக்கு வாங்கியிருக்கான் போல, அது என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேக்குறாரு. இவரு கஞ்சாவை சொல்றாரு. ஆனா அந்த சிஐடி என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அந்த போதை மாத்திரைகளை தான் இவரு என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு. சார் என்ன சார் அவ்வளவு வாங்கியிருக்கான், ஆமா சார் கேர்ள் ஃபிரெண்ட் விட்டுட்டு போயிட்டான்னு அந்த டென்ஷன்ல அவன் யூஸ் பண்ணிட்டான், அதுக்குன்னு அவ்வளோவா, எனக்கு தெரிஞ்சு உங்க பையன் டீலரா தான் இருக்கணும், ஐயோ எங்க பையன்லாம் அப்பெல்லாம் கிடையாதுங்கன்னு இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்பதான் மார்டிஸோட அப்பாவுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, உயர் அதிகாரிகளோட பெர்மிஷன் இல்லாமலே இவர் இல்லீகலா அந்த லேப்டாப்பை எடுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் பாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதே நிலைமை போச்சுன்னா நம்ம பையனை இந்த ஆளு ஜெயில அனுப்பிடுவோம் அப்படின்னு அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு அப்பா வேகமா ஓடுறாரு. பின்னாடி அந்த சிஐடியும் வராரு. அப்பா நல்லவேளை ஷூஸ் எல்லாம் போட்டிருக்காரு, இவரு சாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காரா, கல்லு எல்லாம் குத்துது போல, வழியிலேயே ஓடுறாரு ஆளு. உடனே அப்பா அந்த லேப்டாப்பை கொண்டு போயிட்டு மரத்துல போட்டு டொம்மு டொம்மு நடிக்கிறாரு. சார் இதெல்லாம் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது, எல்லா ஃபைலும் எஸ்எஸ்டில சேவ் ஆகிருக்கு, எஸ்எஸ்டில எஸ் என்ன தெரியுமா, சாலிடு, உடைக்கவே முடியாது. ஓ அப்படியா, துப்பாக்கில சுட்டா உடையும்ல, கீழே போட்டு டொம்மு டொம்முன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அதுல இருக்கிற ஃபைல் எதுக்கு மேல யார் என்ன பண்ணாலும் ரெக்கவர் பண்ணவே முடியாது. அந்த சிஐடியும் வீட்டுல போயிட்டு எஸ்எஸ்டியை பாக்குறாரு, ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு டென்ஷன்ல கத்துறாரு. ஏன்னா மார்டிஸ் சரக்க வாங்கியிருக்காரு, அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருந்திருக்கு. ஆனா அப்பா அது ஜஸ்ட் ஒரு கஞ்சா அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்துல மார்டிஸ் அந்த டச்சு கேங் கூட வேலை செய்யறாரு. வெப்சைட் குள்ள போகலான்னு பார்த்தா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி கேக்குது, அதுவும் வேற ஒருத்தவங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் நம்ம மார்டிஸாலேயே உள்ள போக முடியும். இதை பார்த்தோன்னே மார்டிஸ் கடுப்பாகிறாரு. ரீசெண்ட் பட்டனை அழுத்துறாரு, வேற ஒருத்தருக்கு மெசேஜ் போகுது, அது யாருன்னு ரீசெண்டா அழுத்திக்கிட்டே இருக்காரு. அந்த நோட்டிபிகேஷன் பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போனா பாத்ரூம்ல அந்த டச்சு கேங்ல ஒரு பர்சன் இருப்பார்ல, மார்டின் அவர் பேரு, அவருக்கு அடிக்குது. நம்ம மார்டிஸ் கடுப்பாகி இந்த வேலைலாம் நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ மனசு கஷ்டமாயி லிசா கூட பேசலாம்னு மெசேஜ் பண்றாரு. அப்புறம் லிசா கூடவும் போயிட்டு பேசுறாரு. இந்த நேரத்துல லென்னி, டானு, கீரா எல்லாரும் ஒன்னா இருக்கும் பொழுது கீரா ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அந்த மை ட்ரக்ஸ் 2.0 அதுல உன்னோட கோடிங்ஸ் இருக்கு லென்னி, எப்படி அவனுக்கு அந்த கோடிங்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது லென்னியால இதுக்கு மேல பொய் சொல்ல முடியாது, நான் தான் அவனுக்கு அந்த வெப்சைட்டை பண்ணி கொடுத்தேன்னு உண்மையா ஒத்துக்கிறாரு. டானும் கீராவும் செமையா சண்டை போடுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஏன்னா மார்டிஸ் நம்மளோட உயிரை காப்பாத்திருக்கான், நம்ம செத்து போயிருப்போம் அந்த டச்சு கேங்னால, ஆனா அவன் பியூபாவோட கேங்க வச்சு நம்மள காப்பாத்திருக்கான். ஐயோ நீ அதை நம்புறியா லென்னி, அவன் பயங்கரமா பொய் சொல்லுவானே, நானும் அவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவன் சொன்னதுலாம் உண்மை, நம்ம உயிர் மட்டும் கிடையாது, அவன் உயிரும் ஆபத்துல தான் இருக்கு, சோ அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணனே அப்படின்னு லென்னி சொல்ல நம்ம டானும் கீராவும் செமையா கடுப்பாகி கோச்சுக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் லென்னியும் தூங்குறாரு. அப்ப
அப்ப அவருக்கு பிளட் எல்லாம் வருது. சோ அவரோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமான நிலைமைக்கு போகுது. சோ இப்படி இங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. லிசா இருக்கால, அவ மார்டிஸ் பேசின எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. நார்மலா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ற ஆளே கிடையாது. ஆனா இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா மார்டிஸை இவ மாட்டி விட போறா போல. எதுவுமே தெரியாம மார்டிஸ் அவரோட வீட்டுக்கு வராரு. மார்டிஸோட வீட்லயே ஒரு கராஜ் இருக்கும். அங்கதான் லென்னி, டேன் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அங்க எதுவும் பண்ணாததுனால மார்டிஸோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் சிஸ்டருக்காக ஒரு ஸ்டுடியோவை நம்ம பில்ட் பண்ண போறோம் அந்த கராஜ்ல அப்படின்னு சொல்றாரு. மார்டிஸும் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஏன்னா மார்டிஸ் இப்ப எதையும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவரோட மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம், அந்த வெப்சைட்டோட முக்கியமான ஆளே நம்ம தான் சிஇஓ. ஆனா நம்மளே உள்ள போக முடியாத மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு கடுப்புல இருக்காரு. சோ அப்புறம் தான் மார்டிஸ்க்கே புரிய வருது, அந்த டச் கேங் நம்மள சீரியஸா நினைக்கல. நம்ம உண்மையான சிஇஓ மாறல. லென்னி சொன்னது உண்மைதான். சோ அதனால நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஐடியாவை கேட்கணும் அப்படின்னு நிறைய காசை செலவு பண்ணி இப்ப நம்மளே பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்கில்லாம் வேணும். லீடர்ஷிப், டிசிஷன் மேக்கிங்னு இது எல்லாத்தையும் சொல்லித்தர நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எவ்வளவு பணம் கட்டி நம்ம பெரிய ஆளை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இந்த வேலையை மார்டிஸும் பண்றாரு. நேரா போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசுவாரு. ஆனா இவரு சரக்கு பிசினஸ் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா கேம் விளையாடுறாங்களா அவங்களுக்காக விட்டமின் டேப்லெட்டை வைக்கிறோம், அந்த பிசினஸ் நல்லா போகணும், சோ அதுக்காக நான் ஸ்கில்ல கத்துக்கணும்னு பொய் சொல்லி கத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி மார்டிஸ் போற இடம் எல்லாத்தையுமே லிசா வந்து அவங்களோட மொபைல் போன்லயே ட்ராக் பண்றாங்க எங்கெங்கெல்லாம் போறாருன்னு. சோ பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸும் அந்த விட்டமின் டேப்லெட்டுக்கான ஐடியாவை தான் கொடுக்குறாங்க. ஆனா இவருக்கு சரக்கு பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு பெரிய ஆளு அவர்லாம் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் காசு நம்ம கிட்ட இருந்து வாங்குவாரு. அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அந்த டச் கேங் இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு நம்ம மார்டிஸ் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு அங்க இருக்கிற எம்ப்ளாயி முன்னாடி மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. அதுல அந்த பர்சன் ப்ரொஃபஷனலும் இருக்காரு. சோ மார்டிஸும் ரொம்ப தைரியமா அங்க இருக்கிறவங்க முன்னாடி இங்க பாருங்க, கொஞ்ச நாளாவே நம்ம பிசினஸ் லைட்டா படுத்த மாதிரி இருந்தது, அதை திரும்ப தூக்கி செங்குத்தா நம்ம நிறுத்தியே ஆகணும். அதுக்காகவே நான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் யோசிச்சிருக்கேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸா மாத்தணும் அப்படின்னு செம்மையா பேசுறாரா. நம்ம மார்டிஸ் அப்பாயிண்ட் பண்ண அந்த ப்ரொஃபஷனலும் சும்மா வேற லெவல் மார்டிஸ்னு பாராட்டுறாரு. ஆனா அப்ப அந்த டச் கேங்க சேர்ந்த அந்த 3 பேர் உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்தவனையுமே மீதி இருக்கிறவங்களாம் அப்படியே அந்த மீட்டிங்ல இருந்து கலைஞ்சு போறாங்க. இப்ப அந்த டச் கேங் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனலும் புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ இவனுங்க தான் பாஸ் போலன்னு. சரி மார்டிஸ், நான் போயிட்டு வரேன். அதோட இங்க நடக்கிற அந்த சரக்கு பிசினஸ் பத்திலாம் நான் வெளியே சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு போகும்பொழுது அந்த டச் கேங்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஒரு கன் எடுத்து அந்த ப்ரொஃபஷனலோட கால்ல ஷூட் பண்றாங்க. அதை பார்த்து மார்டிஸ் பயந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கத்துறாரு. நம்ம பிசினஸ்க்குள்ள வேற யாரும் வரக்கூடாதுன்னு அந்த ப்ரொஃபஷனல் அப்படியே வெளியே கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. யோ, இவருக்கு நான் பணம் கொடுத்துருக்கியா, இவர் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாரு, ஏன் இந்த மாதிரி பண்ற? நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் யாரு மேலேயும் நம்பிக்கை இருக்கவே கூடாது, புரியுதா மார்டிஸ் அப்படின்னு அந்த மார்டின் சொல்ல, நம்ம மார்டிஸும் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து டாக்ஸி பிடிச்சி போங்க, அதோட இந்த விஷயத்தை பத்தி வெளியே சொல்லிடாதீங்க, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதோட மார்டிஸ்க்கு செம கோவம் வருது. இந்த பிசினஸ பெருசாக்கலான்னு தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணாரு. ஆனா அந்த டச் கேங் இப்படி பண்றாங்களேன்னு நேரா மீட்டிங் ரூமுக்கு போறாரு. அங்க அந்த 2 லேடிஸ் இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த வெப்சைட்டோட சிஇஓ நான் தான், நான் சொல்றபடி தான் எல்லாமே நடக்கணும், யாரு உள்ள வரணும் யாரு உள்ள வரக்கூடாதுன்னு. ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அது உங்களுக்கு பிடிக்கலனா இப்பயே என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு அவரு கத்துறாரு. ஆனா பதிலுக்கு அந்த டச் கேங்ல இருக்கிறவங்க எதுவுமே சொல்லவே இல்ல. நம்ம மார்டிஸும் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வேலை செய்ய விருப்பமே படலன்னு அப்படியே வேலையை விட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இந்த நேரத்துல கீரா லென்னியோட வீட்டுல இருக்கும்போது லென்னிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போகுது. உடனே ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸும் வந்து லென்னியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. மேடம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கீரா கிட்ட கேக்குறாங்க. ஆனா கீரா வரலன்னு சொல்லிடுறாங்க. லென்னி அப்படியே கீராவை பாக்குறாரு. நம்மள விட்டு போறாளேன்னா அவரு ரொம்ப சோகமாகறாரு. சோ லென்னிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணியே ஆகணும், காசு நிறைய ஆகும், இல்லனா அவரு சீக்கிரமாவே இறந்து போயிடுவாரு. சோ நிறைய காசு வேணும்ல, அதுக்காக டேன் என்ன பண்றாருன்னா ஒன்லி ஃபேன்ஸ்ல அவரோட போட்டோஸ் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து நிறைய பேர் காசு அனுப்புவாங்க. சோ இப்படி இவரு இந்த வழியில சம்பாதிக்கிறாரு. கீராவும் அவங்களோட ஓட்ட வேனுக்கு போயிட்டு அவங்க அம்மாவோடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே பணத்தை ஆட்டைய போடலான்னு ட்ரை பண்றாங்க. சோ இந்த விஷயத்த பேங்க் நோட் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸும் ட்ரேஸ் பண்ணி கீராவை பிடிச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி லென்னியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு டேன் நம்ம மார்டிஸ்க்கு மெசேஜ் பண்ண மார்டிஸும் வேகமா போறாரு லென்னியை பாக்குறதுக்காக. லென்னியும் மார்டிஸை பார்த்த உடனே ஓகேடா, இவ்வளவு நேரம் எனக்கு பணத்தை கொடுத்தா நான் தான் வாங்கல, இப்ப பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், அதை இங்க வெஸ்ட் போ, ட்ரீட்மெண்ட்டை நான் பாக்குறேன். அடா பாவி, கொடுக்கும் போதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்ட ஒத்த பைசா இல்லடா, என்னடா சொல்ற, அவ்வளவு பணம் வச்சிருந்த, அது வந்து சிஇஓவா நான் டெவலப் ஆகணும்ன்றதுக்காக சில பேருக்கு காசு கொடுத்தேன், அவருக்கு காசு, அதெல்லாம் அவனையும் காலில் சுட்டு படுக்க போட்டாங்க, அதோட எனக்கும் வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு டச் கேங்க விட்டு வெளியே வந்துட்டேன். எது வெளியே வந்துட்டியா? நீ வெளியே வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான்டா, ஆனா அவங்க உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்களே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்கள மிரட்டி விட்டு தான் வந்திருக்கேன் நான். ஆனா ஒரு விஷயம் இல்லை, நீ சொன்னதை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும், ஐம் சாரி அப்படின்னு ஒரு சாரி கேட்கிறாரு. ஆனா மார்டிஸோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதுலாம் அவரோட ஃப்ரெண்டு லென்னியோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். ஆனா அவரு வேலையை விட்டே நின்ட்டாரு. சோ அதனால லென்னி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் திரும்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி அங்க
அங்க வேலைக்கு போறேன், பணத்தை உசார் பண்றேன், ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம், அப்புறம் நைஸா நான் வேலையை விட்டு நின்னுறேன், என்ன சொல்ற? ஆனா மார்ட்டிஸ் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், ஆனா இருந்தாலும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு லென்னி ஒரு பிளானை சொல்றாரு. ஸோ இப்போ மார்ட்டிஸ் அவரோட ஃப்ரெண்டோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக திரும்பவும் டச்சு கேங் கிட்டேயே வேலைக்கு போறாரு. அவங்களும் எதுவும் சொல்லல, ஏன்னா மார்ட்டிஸை அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல. எப்படியா இருந்தாலும் அவன் வரதான் போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே மார்ட்டிஸ் வந்துட்டாரு. ஆனா மார்ட்டிஸ் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த மண்ணு தோண்டும்ல ஷவல், அதை ஆர்டர் போடுறாரு. ஏன் எதுக்குன்னு எதுவும் தெரியல. இந்த நேரத்துல மார்ட்டிஸ்க்கு வேற டார்க் நெட்ல இருந்து யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. அது யார் என்னன்னா தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பேரு மார்ட்டிஸ் தானே, போலீஸ்க்கு உன்னோட பேரு தெரியும் அப்படின்னு சொல்ல மார்ட்டிஸும் பயப்படுறாரு. அது யாரான்னு பார்த்தா அந்த சிஐடி இருக்கார்ல, அவரு தான். ஸோ மார்ட்டிஸும் என்ன பண்றாருன்னா, அந்த போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்றாரு அந்த டச்சு கேங்கை பத்தி, அவங்க இருக்கிற இடம், எங்க ப்ராடக்ட்டை மேக் பண்றாங்கன்னு மொத்தமா சொல்லிடுறாரு. ஸோ இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு சிஐடியும் ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மொத்தமா அந்த டச்சு கேங்கையே பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், அந்த சிஐடிக்கு அவ்வளோ ஹாப்பி. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட மை ட்ரக்ஸ் 2.0 அப்படின்ற அந்த வெப்சைட்டையே மொத்தமா பிளாக் பண்ணிடுறாங்க. யாராலையுமே ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ அப்புறம் அந்த சிஐடி ஏஜென்ட்டும் நம்ம மார்ட்டிஸ்க்கு மெசேஜ் அனுப்புறாரு, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி. பதிலுக்கு நம்ம மார்ட்டிஸ் ஒரு லிங்க் அனுப்புறாரு. என்ன லிங்க்னு சிஐடியும் கிளிக் பண்ணும்போது தான் நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு புதுசா மை ட்ரக்ஸோடைய இன்னொரு வெப்சைட். இதை பார்த்துட்டு சிஐடி ஏஜென்ட்டும் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் நம்ம லென்னி மார்ட்டிஸோடைய மாஸ்டர் பிளானே தெரிய வருது. இவன் லென்னிக்கு உடனடியா நிறைய பணம் தேவைப்படுது அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆனா அதுக்காக நம்ம மார்ட்டிஸ் திரும்பவும் டச்சு கேங் கிட்ட வேலை செஞ்சாரு அப்படின்னா பணத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா திரும்பவும் வேலையை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனாலேயே இவங்க ஒரு பிளானை பண்றாங்க. சரக்கை யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நம்ம மார்ட்டிஸ்க்கு தெரிய வரும். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க தான் அந்த வெப்சைட்டையே உருவாக்குனவங்க. ஸோ அப்படி ஒரு சில பேர் அந்த டச்சு கேங்கோடைய சரக்கை உருவாக்குற ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க, அதை சுத்தி சர்க்கிள்ல இருக்கிறவங்கன்னு ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜும் அனுப்புறாங்க. நீங்க அந்த மைட்ரக்ஸ் வெப்சைட்டுக்கு தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும் போலீஸ் உங்களை பிடிக்க போகுது அப்படின்னு மிரட்டுறாங்க. அதே மாதிரி மெசேஜ் தான் நம்ம மார்ட்டிஸோடைய ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சருக்கும் வருது. ஏன்னா அவங்களும் சரக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமா இவங்க எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணி இவங்கள ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த டச்சு கேங்கோட சரக்கை செய்யற அந்த ஃபேக்டரியிலேயே சில பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒருத்தரை பிளாக்மெயில் பண்ணி அவரு அந்த சரக்கெல்லாம் பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சரக்கா ஓரமா ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் அதே ஃபேக்டரியில குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போவாங்கல்ல, அதுல ஒருத்தங்களை பிளாக்மெயில் பண்ணி அவங்க கரெக்டா குப்பையோட குப்பையா சரக்கு இருக்கிற பேக்கெட்டையும் எடுத்துட்டு போகணும். அவரை குப்பை தொட்டிக்கிட்ட இருக்கிற அந்த சரக்கை கொண்டு போறதுக்கு ஒருத்தர் அவரையும் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க. அவரு நேரா அந்த சரக்கை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாரு, அங்க இருந்து வேற ஒருத்தர் அதை வாங்கிட்டு போவாரு. இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டயா மாறி மாறி கடைசியா ஒரு டீச்சர் கிட்ட வரும். அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த மண்ணு தோன்ற ஷவல் இருக்கும். அதை எடுத்து பள்ளம் தோண்டி அந்த சரக்கு இருக்கிற அந்த மூட்டையை அதுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி அவங்க புதைச்சத நம்ம லென்னி, டேனு, மார்ட்டிஸ் இவங்க எடுத்துப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட $1 மில்லியன் சரக்கு இருக்கு. இப்போ இதை இவங்க விற்கலாம். ஸோ அதுக்காக தான் புதுசா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றாங்க. இப்போ டச்சு கேங்கையும் போலீஸ் கிட்ட சொல்லி மாட்டி விட்டாங்க. இப்போ இவங்களோட புது வெப்சைட்ல இவங்க கிட்ட இருக்கிற சரக்கை வித்துட்டு அதை வச்சு லென்னி ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அவ்வளவுதான், இதோட இந்த தொழில இருந்து அவங்க வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்ட்டிஸ் தான் சரக்கு அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் கார்ல வைக்கிறாரு. அப்ப நம்ம டேனு ஏதோ ஒரு போதை காளானா அதை கொண்டு வந்து நம்ம லென்னி கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா லென்னி வந்து அவருக்கு இருக்கிற நோய் கேன்சர், அதுக்காக பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஆனா இதுவே இந்த காளானை போட்டுக்கிட்டா வலியே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுவும் ஒரு வகையான போதை பொருள் தான், இதுக்கும் போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன தண்டனை அவ்வளோ அதிகமாலாம் இருக்காது. ஸோ டேன் இதை கொடுக்குறாரு. லென்னி எனக்குலாம் வேணான்னு சொல்றாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கார்ல போட்டுக்கிட்டு இவங்க கார்ல அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவ திடீர்னு ஒரு போலீஸ்கார அங்க வருது. ஓரங்கட்டுங்க வண்டி அப்படின்னு சொல்ல இவங்க பயத்துல கதறாங்க. ஸோ வேற வழி இல்லாம வண்டியையும் ஓரம் கட்டிட்டு, என்ன சார் என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் செக்கிங் தான், கார் டிக்கி ஓபன் பண்ணுங்க, நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை போலீஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, செக் பண்ணி அவ்வளவுதான், $1 மில்லியன் சரக்கு அங்க இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா இவங்க ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். ஸோ டிக்கியும் ஓபன் பண்றாங்க. போலீஸும் வந்து செக் பண்ற மாதிரி போறாங்க. டக்குன்னு மார்ட்டிஸ் ஓடி வந்து, சார் சார் நாங்க உண்மையை ஒத்துக்கிறோம் சார், நாங்க சரக்கை தான் வாங்கிட்டு ஸ்மகிள் பண்றோம், ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல லென்னியும் டேனும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் உண்மையை சொல்லிட்டானே அப்படின்னு. போலீஸும் என்ன சரக்கு காட்டு அப்படின்னு கேட்க மார்ட்டிஸ் உடனே இந்த சரக்கு இருக்கும்ல, அந்த போதை காளான், அதை எடுத்து காட்டுறாரு. இதுதான் சார் நாங்க வாங்கி ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரோம், நாங்க பண்ணது தப்பு தான் சார், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல லென்னியும் அதை புரிஞ்சுக்கிறாரு. எது போதை காளானா? டக்குன்னு வண்டியில இருந்து அப்படியே மெதுவா கீழே இறங்குறாரு. இறங்குறதுக்கு முன்னாடி ஜூஸ் டப்பா இருக்கும், அதை பேக்கெட்டுக்குள்ள வச்சு பிடிச்சி அமுக்கிறாரு. அப்ப யூரின் போன மாதிரியே இருக்கு. சார் சார் இவங்க 2 பேர் மேலதான் தப்பு இல்ல சார், அந்த போதை காளானை வாங்க சொன்னதே நான் தான் சார், தெரியாதனமா சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்கு, நான் மாத்திரைகளை போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த மாத்திரைகளால கூட ஒன்னும் பண்ண முடியல. ஆனா இதுவே அந்த காளானை போட்டுக்கிட்டா எனக்கு வலி தெரியாதுல்ல சார், எனக்காக தான் அவங்களும் இதை பண்ணிட்டாங்களே, இங்க பாருங்க எனக்கு யூரின் வேற வந்துருச்சு, ஐயோ நான் ஜெயிலுக்கு போறேன்னு அலற மாதிரிலாம் சீன் போடுறாரா. சோ போலீஸும் சரி சரி எந்த பிரச்சனையும் இல்ல போங்க அப்படின்னு விட்டுறாங்க. சோ போலீஸ் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வந்து இவங்க
சிரிக்கிறானுங்க. ஏய் போலீஸ் இதெல்லாம் நம்புவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லடா, ஏன்னா ஐயாவோட ஆக்டிங் அந்த மாதிரி அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டே அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா கராஜுக்கு போனா அங்க மார்டிஸோட சிஸ்டர் அவங்க அதை ஸ்டூடியோவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மார்டிஸ் உன் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? அது வந்து நாங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு இந்த கராஜ் தேவைப்படுது. உங்ககிட்ட கேட்டு தானே அப்பா இது எல்லாத்தையும் பண்ணாரு. இப்போ நீ திடீர்னு ப்ராஜெக்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்து அப்படின்னு மார்டிஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது, சரி ஓகே நீங்க இங்கேயே உங்க ப்ராஜெக்டை பண்ணுங்க, ஆனா இப்ப இது உங்களோட கராஜ் கிடையாது, என்னோட ஸ்டுடியோ. என் ஸ்டுடியோல இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க எனக்கு பணம் தரணும், ஓகேவா அப்படின்னு கேட்க மார்டிஸும் ஓகேன்னு சொல்றாரு. ஸோ மார்டிஸோட சிஸ்டரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்களோட கராஜை யாரோ ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வராங்க. யாரான்னு பார்த்தா லிசா கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னடா வேலை பாக்குறீங்க அப்படின்னு ஷாக்ல நிக்கும் பொழுது நம்ம மார்டிஸ் அவர்கிட்ட ஒரு கன் இருக்கு போல, அதுவும் ஒரிஜினல் கன்னு, அதை வச்சு மண்டையிலே ஒன்னு அடிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. டேய் வலிக்குதுடா, எதுக்கு என்ன அடிச்ச இப்போ? சே இங்க வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போகுது. ஸோ டேனும் லென்னியும் திட்டுறாங்க. டே மார்டிஸ் இதுனா ஒரிஜினல் கன்னா? ஆமாண்டா ஒரிஜினல் கன்னு தான், பியூபாவோட கேங் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுது. அடப்பாவி இதை வச்சு மண்டையிலே அடிச்சிட்டியாடா? இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டால அதான் அடிச்சேன். ஆளு மயங்கவானு பார்த்தா மயங்கவே இல்ல. அட போடாடே, இப்ப அந்த பொண்ணு வெளியே போய் சொல்லிட்டானா அவ்வளவுதானு டேனு வேகமா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு போலீஸ்ல மாட்டி விடுற மாதிரிலாம் தெரியல, ரொம்ப கேஷுவலா தான் அவங்க பேசுறாங்களே. அதுக்கப்புறம் டேனும் சில விஷயங்கள் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு நேரா திரும்ப கராஜுக்கு வராரு. எப்படியோ அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டேன்டா, அவன் நம்மளை பத்தி இப்ப வெளியே எதுவும் சொல்ல மாட்டா, ஆனா அதுக்கு அவளுக்கு ஒரு பேக் நிறைய சரக்கு கொடுக்கணுமா. எது பேக் நிறையவா? சரி ஓகேன்னு மார்டிஸும் சொல்றாரு. எது என்னவோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டேனு கேட்கறாரு, ஏ மார்டிஸ் அந்த கன்னை வச்சு அந்த பொண்ணை அடிச்சிட்ட, அடுத்தது எங்க 2 பேர்ல யாரை சொல்ல போற? லெனி நான் சொல்றது கேளு, இப்பதான் நம்ம கிட்ட சரக்கு இருக்குல்ல, நம்மளே விற்கலாம் ஓகேவா? நமக்கு மார்டிஸோட ஹெல்ப் வேணாம் அப்படின்னு டேன் கேட்கும் பொழுது லென்னி, நமக்கு மார்டிஸும் வேணும் டேன், புரிஞ்சுக்கோ. ஏய் நீ தான் புரிஞ்சுக்கணும், அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது லென்னி எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காரா. உங்க கூடலாம் வந்தம் பாத்தியாடா அப்படின்னு டேனும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போறாரு. சோ நம்ம மார்டிஸும் லென்னியும் மட்டும் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ வெப்சைட்டையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஆர்டரும் வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000 ஆர்டர் வரும் அப்படின்னு மார்டிஸ் சொல்ல, இவர் 3000 தான் வரும்னு சொல்றாரு. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா 24,000 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. சோ அவ்வளவுதான், இவங்க கிட்ட இருக்கிற எல்லா சரக்கையும் விற்க போறாங்க. 2 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா பேக் பண்ணி செம்மையா அது எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுறாங்க. இவங்களுக்கும் $1 மில்லியன் பணம் கிடைக்குது. லென்னியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்றாரு. மார்டிஸை பார்த்தோம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏ லென்னி நம்ம இப்படி பண்ணா என்ன? இப்ப நம்ம கிட்ட $1 மில்லியன் பணம் இருக்கு, இதை திரும்பவும் சரக்கு வாங்கி அதை திரும்பவும் வித்தா டபுள் ஆகும்ல. எப்பா சாமி வேணாண்டான்னு அவர் முறைக்கிறாரு. அடே ஏன்டா முறைக்கிறேன், நானும் சும்மா தாண்டா கேட்டேன் அப்படின்னு மார்டிஸும் சமாளிக்கிறாரு. நம்ம லென்னி இருக்காருல, கீரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராம விட்டு போயிட்டாங்களா பாதிலேயே, அதனால இவரு கடுப்புல இருக்காரு. கீராவை பிளாக் பண்ணிட்டாரு. ஆனா இருந்தாலும் அன்பிளாக் பண்ணி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாக்குறாரு. நைட் டைம் ஆகுது. லிசா மெசேஜ் பண்றாங்க, நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஏதோ ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்றாரு. உடனே லிசாவே கால் பண்றாங்க. இவரும் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. என்னது கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை, எல்லாமே என்னோட பிளான் தான், பக்காவா சரி பண்ணிட்டேன். என்னத்தை சரி பண்ண, என்ன பிளான் அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. மார்டிஸும் பிளானை சொல்ல வராரு. இரு ஒரு நிமிஷம் இருன்னு லிசா அதை ரெக்கார்டிங் போடுறாங்க. மார்டிஸ்க்கு அது தெரியல. ஸோ இவரும் பிளானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் சைடு மொத்தம் 2 மாங்கா இருந்தது. ஒன்னு அந்த போலீஸ், இன்னொன்னு அந்த டச்சு கேங்கு. இந்த 2 மாங்காக்களும் என்ன போட்டு தள்ள தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கல்லு. ஸோ நார்மலா ஒரு கல்லை வச்சு நம்மளால ஒரு மாங்காவை தான் அடிக்க முடியும். ஆனா நான் 2த்தையும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ்காரனுக்கு பெரிய இறையா கொடுக்கணும். என்ன பிடிக்கிறத விடவே ஒரு பெரிய கேங் அவங்கிட்ட மாட்டிச்சுன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஸோ நான் டச்சு கேங்கை கோத்து விட்டேன். இதனால எனக்கு டச்சு கேங் கிட்ட இருந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஜெயில களி துண்ணுகிட்டு இருப்பாங்க. அதோட லென்னியோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்களுக்கு பணம் வேணும். ஸோ அதுக்காகவே டச்சு கேங் கிட்ட இருந்து அழகா சரக்கெல்லாம் ஆட்டிய போட்டு இப்போ நாங்க புதுசா ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதுல நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ டெக்னிக்கலா சொல்லணும்னா இது 2 மாங்கா கிடையாது, 3 மாங்கா. அதோட லிசா, அட்லீஸ்ட் நான் மனசு விட்டு பேசுறதுக்கு நீயாவது இருக்கல, உண்மையிலே நீ எனக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப பெரிய சொத்து தெரியுமா இப்படின்னு சொன்ன உடனே லிசாவுக்கும் கொஞ்சம் கில்ட் ஆகுது. உடனே ரெக்கார்டிங்கை கட் பண்ணிட்டு, மார்டிஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்றாங்க. மார்டிஸும் ஓகேன்னு சொல்றாரு. அடுத்த நாளே இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. லிசாவும் அவங்க பண்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மார்டிஸ் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்றேன், ஆனா அங்க சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்மளே சொந்தமா ஒரு ஜேர்னல் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அது நல்ல டாபிக்காவும் இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கணும். ஸோ அதனால தான் நீ பேசுற எல்லாத்தையும் நான் ரெக்கார்டிங் போட்டு உன்னை பத்தி தான், M1000 பத்தி தான் நான் ஒரு ஆர்டிக்கலே ரெடி பண்றேன்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது நம்ம பேசத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா நீ என்கிட்ட வந்து பேசினது எல்லாமே உன்னுடைய ஜேர்னலுக்காக தானா? லிசா நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படி பண்ணுவ நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சரக்கு பிசினஸையே நான் பண்றதுக்கு காரணம் நீ தான், நான் ஒன்னும் கிடையாது. யார் சொன்னது? மார்டிஸ் இதை நீ உனக்காக பண்ணிக்கிட்ட, என் மேல சும்மா
சும்மா பழிய போடாத. இப்போ இந்த ஜோனல பண்றது நான் எனக்காக பண்ணேன், உன்ன மாதிரி ஒன்னும் பொய் சொல்லிக்கிட்டு நீ தான் காரணம்லாம் சொல்லல இப்படின்னு லிசாவும் நெக்கலா பேசுறாங்களா. மார்ட்டிஸ் டென்ஷன் ஆகி அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த லிசாவோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட்லாம் நம்ம மார்ட்டிஸ்க்கு தெரியும். அகெயின் லிசாவுடைய போனை ஹேக் பண்றாரு. ஆப்பிள் ஐடியில லாகின் பண்ணி ஸ்டோரேஜ் எல்லாம் செக் பண்றாரு. இவங்க பேசிக்கிட்ட எல்லாத்தையுமே லிசா ரெக்கார்டிங் பண்ணிருக்கா. இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு இவர் கடுப்புல இருக்கும் பொழுது போட்டோஸ் எல்லாம் செக் பண்றாரு. லிசா வேற ஒரு பையன் கூட ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து மார்ட்டிஸ் இன்னும் கடுப்பாகிறாரு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த நாள் ஆகுது. டிவி நியூஸ்ல ஒரு விஷயத்த போடுறாங்க. டச்சு கேங்க அரெஸ்ட் பண்ணாங்கல்ல போலீஸ்லாம். ஆனா செக் பண்ணி பார்க்கும்பொழுது அங்க இருந்தவங்க எல்லாம் டூரிஸ்டர்ஸ் தான். உண்மையான டச்சு கேங்க அவங்க அரெஸ்ட் பண்ணவே இல்ல, அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம கீரா பாக்குறாங்க. ஆக்சுவலா கீராவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை எதுவும் கிடையாது. ஏன்னா கீரா அவங்களுடைய அம்மாவோட அக்கௌண்ட்ல இருந்து தான் பணத்தை எடுத்தாங்க. எப்படியே பேசி சமாளிச்சிட்டாங்க போல. அவங்க இந்த நியூஸை பார்த்துட்டு லென்னிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவர் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. லென்னி நான் சொல்றது கேளு, டச்சு கேங்க வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆபத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவும் லென்னிக்கு போய் சேரல. இந்த நேரத்துல மார்ட்டிஸ் படிக்கிற ஸ்கூல்ல சும்மா விழா மாதிரி கொண்டாடுறாங்க எல்லாரும். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்கலாம் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லென்னியும் நல்லா என்ஜாய் பண்றதுக்காக காஸ்டியூம்லாம் போட்டாரு. ஆனா நம்ம மார்ட்டிஸ் தான் எதுவும் போடாம என்னடா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம், டேய் வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜாலியா இருறா, இங்க நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டான் வராரு. ஆளு சட்டையும் போடல ஒன்னும் போடல. ஐம் சாரி கைஸ், உங்களை நான் பாதிலே விட்டுட்டு போயிட்டேன், அப்படி போயிருக்க கூடாது. ஆனா இருந்தாலும் நான் விட்டுட்டு போறதுக்கு கரெக்டான ரீசன் இருந்தது. சரி ஓகே, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருக்கும் பொழுது லிசாவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம மார்ட்டிஸ், நான் மன்னிச்சிருப்பா, நான் தெரியாதனமா உன் மண்டையில அடிச்சிட்டேன், சரி சரி பரவாயில்ல விடு, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன அப்படியே நிக்கிற, இந்த ட்ரிங்க்ஸை குடின்னு அந்த பொண்ணு மார்ட்டிஸ்க்கு ட்ரிங்க்ஸை கொடுக்க, ஐயோ நான்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஏண்டா என்னென்ன வேலைலாம் செய்யறீங்க, ஆனா நீ குடிக்க மாட்டியா? இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா வேணா இருக்கலாம், நான் எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மமா வேணா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சமம், புரியுதா? அதனால நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, மார்ட்டிஸ்க்கு குடிக்க விருப்பம் இல்ல, ஆனா குடிக்கலன்னா நம்மளை பத்தி வெளியே போட்டு விட்டுருவாளோ அப்படின்னு பயத்துல அவரும் குடிச்சிடுறாரு ட்ரிங்க்ஸை. அப்புறம் அங்க இருந்து அந்த பொண்ணு போயிடுறா. பின்னாடியே டேனும் போறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, மார்ட்டிஸ் ஒரு மாதிரி ஆள் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவரு டான்ஸே ஆட மாட்டாரு. இப்ப நடனா டான்ஸ் ஆடிக்கிட்டு முகலாம் குளருது. லென்னியும் பார்த்துட்டு, டே மார்ட்டிஸ் என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒன்னும் இல்லடான்னு வந்து இவரு கட்டி பிடிச்சுக்கிறாரு. நீயும் கீராவும் ஒன்னா இருக்கணும்டா, உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் மறந்துடுறா அப்படின்னு இவரு போதையில வளர்றாரு. லென்னிக்கு எதுவும் புரியல, ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான், அது ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் தானே, அதுக்கு என்ன இவன் இப்படி ஆயிட்டான்னு புரியல அவருக்கு. அவர் மார்ட்டிஸ் அங்க லிசா இருக்கிறத பாக்குறாரு. லிசா கூட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. லிசா, நேத்து நான் கொஞ்சம் உங்ககிட்ட ஓவரா நடந்துகிட்டேன், ஐம் சாரி ஓகேவா? அதோட ஜேர்னலிஸ்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ அப்ளை பண்ண போற யூனிவர்சிட்டியில லட்சக்கணக்கான பேரு அப்ளிகேஷனை போடுவாங்க, அதுல வெறும் 300 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்களே. நீ செலக்ட் ஆகணும்னா தரமான ஜேர்னல் ஏதாவது நீ எழுதி அனுப்பணும். அதுக்கு நீ என்னோட ஸ்டோரி எழுதுறது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான், நீ எழுதிக்கோ. மார்ட்டிஸ், நீ உண்மையாவ சொல்ற? உன்னை பத்தி நான் எழுதிக்கலாமா? ஆமா லிசா, நீ தைரியமா எழுதிக்கோ. அதோட நான் தான் M1000 மறந்துட்டியா, நானே உனக்கு பெர்மிஷன் தரேனா நீ கண்டிப்பா எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அதோட லிசாவோட ஃப்ரெண்டு நம்ம மார்ட்டிஸ்க்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே ட்ரிங்க்ஸ் லிசாவோட கையிலயும் இருக்கு. அவங்க தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல. ஆனா லிசா குடிக்கல. ஆனா மார்ட்டிஸ் பிடிச்சி இதையும் குடி செமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஊத்தி விடுறாரு. அவ்வளவுதான், லிசா அப்படியே போதையாகிறாங்க. அவங்களுக்கு என்னென்னமோ தோணுது. சடனா அவங்க அங்க இருந்து வேகமா மார்ட்டிஸோட வீட்டுக்கு போயிட்டு மார்ட்டிஸோட அப்பா கிட்ட, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் மார்ட்டிஸை பத்தின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க போல. சோ லிசா போயிட்டாங்க. மார்ட்டிஸும் லிசா எங்கன்னு தேடுறாரு. அதுக்கப்புறமா காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் ஆடுறாரு. அவரு கூட சேர்ந்து இவரும் டான்ஸ் ஆடுறாராமா. நம்ம லென்னி இருக்காருல, அவரு பெயின் கில்லரை போடணும். சோ அதனால வெளியே இருக்கிற அவரோட காருக்கு வந்து பெயின் கில்லர் டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கீரா வராங்க. ஹே லென்னி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏமா தாயே, நீ எதுவும் பேச வேணாம், நீ உன் வேலையை பார்த்து கிளம்பு. டே நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை பாரு அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா டச்சு கேங்க உண்மையிலேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணது எல்லாமே டூரிஸ்ட் ஆளுங்க. அப்படின்னா டச்சு கேங்க இன்னும் வெளியே தான் இருக்காங்க, நமக்கு ஆபத்து, டேனையும் மார்ட்டிஸையும் அலர்ட் பண்ணணும்னு இவங்க வேகமா உள்ள அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த டச்சு கேங்ல மார்ட்டின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் அந்த பார்ட்டிக்குள்ள வந்து இவங்க எல்லாரையுமே தேட ஆரம்பிக்கிறாரு. எங்க டேனும் லிசாவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, ஒரு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க, அதோட பாக்குற எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ என்கிட்ட ஒரு பேக் நிறைய சரக்க வாங்கி கொடுத்துட்டு போனல, அது எல்லாத்தையுமே நுணுக்கி இந்த ட்ரிங்க்ல தான் கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேமே இவரு ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா நீ மார்ட்டிஸ்க்கு கொடுத்தது சரக்கு ட்ரிங்கா, ஐயோ அப்படின்னு வேகமா இவரும் மார்ட்டிஸ் கிட்ட வராரு. சோ வந்து டேனு மார்ட்டிஸ் கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா அங்க லென்னியும் கீராவும் வராங்க. டே நீங்க எது பேசத்தா இருந்தாலும் நான் சொல்றத கேட்டு பேசுங்கடான்னு மொபைல் போனை காட்டுறாரு. அத மார்ட்டிஸும் பார்த்து, ஓ இந்த கேமா, நாளைக்கு நம்ம விளையாடலாம்டா. டே கேம் கிடையாதுடா, அதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட் பாரு, டச்சு கேங்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே இல்ல, நம்ம பிளான் சொதப்பிக்கிச்சுடா, வாடா போலான்னு சொல்ல, இது டேனும் பார்த்து புரிஞ்சு துரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க எல்லாரும். அந்த டச்சு கேங்
கேங்கோட மார்ட்டினும் பார்ட்டிக்குள்ள வந்து எல்லாரையும் பிடிச்சி திருப்பி தேடிக்கிட்டே இருக்காரு இவங்கள. ஸோ டேனு, மார்டிஸ், லென்னி, கீரா இவங்க எல்லாருமே ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா மார்டிஸ் எழுந்து என்ன ஒளிய ஓடுங்கடான்ட்டு கதவை திறக்க வராரு. டேனும் தடுத்து, டேய் மார்டிஸ், ஒரு நிமிஷமாவது உன்னால சும்மா இருக்க முடியாதாடா? நான் எதுக்கு சும்மா இருக்கணும், என்ன வெளியே ஓடுங்க. டேய், அந்த லிசாவோட ஃப்ரெண்டு நீ குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல சரக்கா மிக்ஸ் பண்ணிட்டாடா. இது கேட்டு லென்னியும் ஷாக் ஆகுறாரு. நல்ல வேலை நான் குடிக்கலடா சாமி. எது அப்படின்னா நான் போதையில இருக்கணும் அப்படின்னு மார்டிஸ் இன்னுமே கத்துறாரு. உடனே மார்டிஸை இழுத்து பிடிச்சி டேபிள் கடியில கொண்டு வந்து ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி லிசாவும் டேனும் அமைதியா இரு மார்டிஸ், ஒன்னும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதை இறங்கிடும் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இதை லென்னியும் பாக்குறாரு. என்னங்கடா பண்றாங்கன்னு ஒன்னும் புரியாம சடனா மார்டிஸ் வெளியே வந்து, எனக்கு மூச்சு விட முடியல, நான் வெளியே போறேன்னு கதவை திறந்துட்டு வெளியே போறாரு. இவங்களும் பின்னாடியே போறாங்க. அவ்வளவுதான், அந்த டச் கேங்கோட மார்டின் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நல்ல வேலையா கீரா வெளியே வரல. கீரா வந்து ரூம்குள்ளேயே இருக்காங்க. சோ டேனு, மார்டிஸ், லென்னி இவங்க 3 பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க. அந்த மார்டினும் இவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. அந்த இடம் ஃபுல்லாவே சும்மா அலுமினியம் ஃபாயிலால சுத்தி வச்சிருக்காங்க. அங்க அந்த டச் கேங்கோட இன்னொரு 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் இருக்காங்க. சோ வசமா மாட்டிக்கிட்டே மார்டிஸ், அப்புறம் உன்னோட வேலைக்காரங்க. நம்ம டேனும் மார்டிஸ் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணதானே சொன்னா, நீங்க எப்படி தப்பிச்சீங்க? சோ அவங்களும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க கிட்ட வேலை செய்யற எம்ப்ளாயியவே நீ பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்ச, ஆனா அந்த விஷயம் எங்களுக்கு எப்பயோ தெரியும். எங்களோட அனுமதியோட தான் எல்லா சரக்கும் உன்கிட்ட வந்தது. சோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ ஆபீஸ்க்கு வரல, அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு போலீஸ் தான் வர போறாங்கன்னு. சோ நாங்க எல்லாத்தையும் சேஃபா ரிமூவ் பண்ணிட்டு அங்க டூரிஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்தோம். போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம மார்டிஸும், நான் ஏதோ பெரிய பிளான் பண்ணேன்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே ஊத்திக்கிச்சு. இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். நான் எப்பவுமே உங்களை பார்த்து பயந்து நடுங்குவேன். என்னன்னு தெரியல, இப்ப நான் உண்மையை உளறிக்கிட்டு இருக்கேன். அதோட எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்கும். எங்களுக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுங்க, நீங்க 2 பேருமே எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வளர்றாரு. அந்த டச் கேங்கும், என்ன ஆச்சு இவனுக்கு, இல்ல அவன் போதையில இருக்கானா அதான் வளர்றான் அப்படின்னு டேனும் சொல்றாரு. போதைப்பொருள் உலகத்துடைய பெரிய மாஸ்டர் மைண்டு, அவரே போதையில இந்த அளவுக்கு வளருவாரா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க இவங்க. சோ இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், எங்களை கொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, கண்டிப்பா நாங்க கொல்ல தான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து $1 மில்லியன் மதிப்புள்ள சரக்கா ஆட்டையை போட்டிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல வித்துட்டீங்க. அந்த பணம் இப்ப உங்களோட பிட்காயின் வாலெட்ல இருக்கு. அந்த வாலெட்டோடைய பாஸ்வேர்டை மட்டும் சொல்லுங்க, உங்களை உயிரோட விடுறத பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா டேன், லென்னி, மார்டிஸ்க்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது, நம்ம சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நம்மள போட்டு தள்ள தான் போறாங்க அப்படின்னு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இழுத்தடிக்கலாம் அப்படின்னு பாஸ்வேர்டு தெரியாத மாதிரியே சீனை போடுறாங்க. ஆனா அந்த டச் கேங்கோட மார்டின்ன்றவரு கன்னா கொண்டு வந்து நம்ம மார்டிஸ் தலைக்கு மேல வச்சு, ஒழுங்கு மரியாதையா பாஸ்வேர்டை சொல்லி, இல்லைன்னா அவ்வளவுதானு மிரட்டுறாரு. வேற வழி இல்ல, மார்டிஸ் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா செத்துருவாரு. பாஸ்வேர்டை சொல்லலான்னு வரும்பொழுது பக்கத்துல இருக்கிற லென்னி, அவர்கிட்ட ஒரு பொம்மை துப்பாக்கி இருக்கு, அதுல ஏதோ ஆரஞ்சு ஜூஸை போட்டு வச்சிருப்பாரு போல ஆளு. அதை எடுத்து அந்த மார்டினுடைய கண்ணுல அடிக்கிறாரு. அவரு கண்ணை பிடிச்சிட்டு, ஐயோயோ என்னன்னு தெரியல, ஆசிடா இது அப்படின்னு கேட்க, டேனோ ஆமா ஆமா ஆசிட் தான், அவன் கண்ணு அவிஞ்சு கீழே கொட்ட போகுது அப்படின்னு பயம்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த டச் கேங்கோடைய ஒரு பொண்ணு அப்படியே எழுந்து வந்து அவங்க கையில கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம மார்டிஸ் மண்டை கிட்ட வச்சு, ஒழுங்கு மரியாதையா வாலெட்டோடைய பாஸ்வேர்டை சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் மிரட்ட. ஆனா மார்டிஸ் சொல்லாம கம்முன்னு இருக்காரு. அவங்களும் சுடுற மாதிரியே வராங்க. சடனா அந்த லேடியை யாரோ ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது மார்டிஸோடைய அப்பா. இந்த டச் கேங்ல மொத்தம் 3 பேரு, அதுல ஒரு பொண்ணு காலி. அந்த மார்டின்ன்றவரு கண்ணுல வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் பட்டுது, ஆனா தலைவர் என்னமோ ஆசிட் பட்ட மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போன அந்த லேடியை பார்த்துட்டு, இவளை கொன்னது யாரு, உன் அப்பன் தானா, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்ட்டு மார்டிஸோட அப்பாவை திறத்திக்கிட்டே போறாங்க. அவரும் வேகமா ஓடுறாரு. இந்த நேரத்துல அந்த மார்டின் இருக்காருல, அவரு, ஏண்டா கண்ணுல சாத்துக்குடி ஜூஸ் தான் ஊத்திருக்கீங்களாடா, கொஞ்ச நேரத்திலே சரியாயிடுச்சு, ஆசிட்னு சொல்லி என்ன பயமா பொறுத்துறீங்க, அதோட என்னோட பாஸ் ஒரு லேடியவே கொன்னுட்டீங்களா நீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு இப்ப இவரு ஷூட் பண்ற மாதிரியே போறாரு. ஆனா பின்னாடி இருந்து மண்டையில ஒண்ணு போடுறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம கீராவும் லிசாவோட ஃப்ரெண்டும். சோ எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க நினைக்கும் பொழுதே கன்ல ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது. மார்டிஸோட அப்பாவும் அந்த டச் கேங்க சேர்ந்த ஒரு லேடியும் தான் போனாங்க. இவங்க மார்டிஸோட அப்பாவை சுட்டாங்களா இல்ல மார்டிஸோட அப்பா அவங்கள சுட்டாங்களான்னு ஒன்னும் தெரியல. ஆனா ஷூட் பண்ண சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருக்கிற பசங்களாம் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. மீதி இருக்கிற பசங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா நம்ம மார்டிஸாலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் அங்க இருந்து போக முடியாது. ஏன்னா அந்த மார்டின் இருக்காருல்ல, அவரு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவரை தப்பிக்க விட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். சோ அதனால அந்த ஸ்கூல்லயே ஒரு இடத்துல அப்படியே இவங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. நம்ம ஆளுங்க நல்லா ஒளிஞ்சு இருக்கிறதுனால போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே அங்க இருந்து போயிட்டாங்களான்னு செக் பண்றதுக்காக கீரா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. அவங்களோட போன்ல ப்ளூடூத் ஆன் பண்ண உடனேயுமே சில ப்ளூடூத் அக்கௌண்ட்லாம் தெரியுது. இது இவங்களோடது கிடையாது, போலீஸோடது தான். சோ அந்த ப்ளூடூத் டிவைஸ்லாம் போற வரைக்கும் இவங்க அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க. அது போனதுக்கு அப்புறம் இவங்க வெளியே வந்துடுறாங்க. அதோட மார்டிஸோட அப்பா இருக்காருல, அவரு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. மார்டிஸ் எங்க இருக்கா அந்த மாதிரி கேட்டு. ஆனா மார்டிஸ்
மார்ட்டிஸ் எதுக்கும் ரிப்ளைவே பண்ணல. நம்ம அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஜஸ்ட் எதர்ச்சியா வந்திருக்காரு, ஒருத்தவங்களை ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா நம்ம மார்ட்டிஸ், டேனு, கீரா, லென்னி இவங்க 4 பேர் இல்லாம அந்த டச் கேங்க சேர்ந்த மார்டின் அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதோட லிசாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, அந்த பொண்ணும் இருக்கா. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த மார்டினை போலீஸ்ல மாட்டி விட்டு இவங்க எஸ்கேப் ஆகலாம். ஆனா மார்டின் நம்ம மார்ட்டிஸ், லென்னி இவங்க எல்லாரையும் போட்டு விட்டாருன்னா சோ அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதோட இங்கேயே இருந்தாலும் இவங்களும் போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. கூகுள்ல போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி தேடியும் பாக்குறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மார்ட்டிஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது. கைஸ் நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, நான் இந்த மார்டினை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே டேனும் இல்ல யாரும் போவாதீங்க, இவன் அந்த மார்டினை கொல்ல போறான். கரெக்ட் தானே மார்ட்டிஸ்? ஆமாண்டா நான் கொல்ல போறேன், அவனை கொன்னாதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா லென்னி முன்னாடி வந்து இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், ஜீனியஸ், அதோட நம்ம கிட்ட இவன் உண்மையை மட்டும் தான் சொல்லுவான், அதனாலேயே நான் இவனை நம்புறேன், அதனால நான் மார்ட்டிஸ் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. டேனும் பக்கத்துல வந்து ஹே மார்ட்டிஸ், நம்ம 3 பேர் தான் அதை ஆரம்பிச்சோம், நம்ம 3 பேர் தான் அதை முடிக்கணும். டெக்னிக்கலி நானும் லென்னியும் தான் இதை ஆரம்பிச்சோம், நீ நடுவுல முளைச்ச காலம், அட ஏதோ ஒன்று இருந்துட்டு போறேன், நானும் கூட இருக்கேன்டா அப்படின்னு இவரு சொல்றாரு. அதோட எல்லாருமே கூட இருக்குன்னு சொல்றாங்க. சோ மார்ட்டிஸும் கடுப்பாக்குறாரு, நீங்க இங்க இருந்து நான் இவனை கொல்றத பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் நான் உங்க எல்லாரையும் கொல்ல வேண்டியது வரும், ஒழுங்கா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லியும் யாரும் போலையா. கன் எடுத்துக்கிட்டு நேரா அந்த மார்ட்டினை போயிட்டு சுடலான்னு போறாரு. ஆனா அந்த இடத்துக்கு லிசா வராங்க. லிசா வந்தா மட்டும் பரவாயில்ல, லிசாவோட புது பாய் ஃப்ரெண்டு அவரும் வராரு. சோ மார்ட்டிஸ் கண்டிப்பா லிசா முன்னாடி ஒருத்தரை சாகடிக்க மாட்டாரு. ஏன்னா யார் அவரை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, லிசா நினைக்க கூடாதுல. அதனால அவரு கன்னை கீழே வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. சோ லிசாவும் ஆல்ரெடி நீ இந்த சரக்கு பிசினஸ் எல்லாம் பண்ற மார்ட்டிஸ், இதுல இது வேறையா அப்படின்னு சொன்ன உடனே இங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. லிசாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, மார்ட்டிஸ் நீ தினமும் போன் பண்ணி சொல்லிருக்கல அப்படின்னு லென்னி முன்னாடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனை நல்லவன் வல்லவன் நம்பலான்னு சொன்னல, அது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இவனை நம்பவே முடியாது, இவன் சரியான ஃப்ராடுகார பையன், இதோ இருக்கானே இந்த டச் கேங்க சேர்ந்த மார்ட்டின் இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க லிசாவோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீங்க ஏதோ பர்சனலா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு அவர் கிளம்பும் பொழுது லென்னி விட்டாதானே, இங்க பாரு நீ மட்டும் இங்க இருந்து போன இவனை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம், தேடி வந்து உன்னை அவன் கொல்லுவான், ஒழுங்கு மரியாதையா நீயும் இங்கே ஏறு. இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டோம், நம்ம சேர்ந்து தான் அதை சமாளிக்கணும்னு யோசிக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த மார்ட்டினை கொல்லணும் இல்ல அவனை உயிரோட விடணும். சோ என்ன பண்ணலான்னு ஒரு பேப்பர்ல சீட் எழுதி போடுறாங்க. கொல்லணும்னா எக்ஸ், கொல்ல வேணானா ஓ. சோ ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல இருக்கிற முடிவை எழுதி அதை ஒரு டப்பாக்குள்ள போடுறாங்க. நம்ம லிசாவோட புது பாய் ஃப்ரெண்ட் தான் எடுக்கிறாரு ஆளு. ஆனா நிறைய பேர் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்ப இவங்களால அவரை கொல்ல முடியாது. சோ கொல்லாமலே இருந்தாலும் எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மார்ட்டிஸ்லாம் மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு. ஆனா அப்பதான் லிசா அங்க வராங்க. ஏ மார்ட்டிஸ், நீ ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பியே, கண்டிப்பா நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ எந்த ஒரு பிளானையும் போறதுக்கு முன்னாடி மார்ட்டிஸ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு லிசா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வந்து மார்ட்டிஸ், நான் உங்க அப்பாவை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீயும் லென்னியும் சேர்ந்து அந்த வெப்சைட்டை ப்ரோக்ராம் பண்ணது, அப்புறம் டச் கேங் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணது, டச் கேங் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தது, டேனோ உங்க கூட சேர்ந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்படின்னு லிசா சொன்ன உடனே மார்ட்டிஸ் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இதுக்கு மேல மார்ட்டிஸ் எந்த ஒரு பிளானை போட்டாலும் அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா அப்பாவுக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் M1000. வேற லெவல் வேலையை பார்த்துட்டு லிசா உண்மையிலேயே வேற லெவல், ஐயோ அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் லிசா சொல்றாங்க, மார்ட்டிஸ் நீ ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்ற, இதுல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது, அதையும் மீறி நீ வெளியே வரணும் அப்படின்னா நீ எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். அங்க பாரு லென்னிய, உனக்காக நான் லென்னி என்ன வேணாலும் பண்ணுவான், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்காங்க, நீ பண்ற இந்த வேலையால அந்த ஃப்ரெண்ட்ஸை நீ இழக்க வேண்டியது வரும், அதோட ப்ராப்ளம் உனக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கும் தான், சோ யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்ல நம்ம மார்ட்டிஸும் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் போடுறாரு. அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியும் இது வரைக்கும் நான் எவ்வளவோ தடவை உங்ககிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன், ஆனா இந்த தடவை நான் உண்மையை சொல்ல போறேன், இந்த உலகத்துடைய பெஸ்ட் ட்ரக் டீலர் யாரு, அது நான் தான், M1000, என்ன மிஞ்ச யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொழிலை விட்டு நான் எப்படி போவேன் யோசிச்சு பாருங்க. ஏ லென்னி, நான் என்னமோ உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நான் பண்ணதே அந்த டச் கேங்க காலி பண்ணி அந்த இடத்துல நான் வரணும்ன்றதுக்காக தான். அப்புறம் மார்ட்டிஸ் நேரா அந்த டச் கேங்கோடைய மார்ட்டின் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு உன்னை கொல்லாம விட்டுருக்கனா என்ன காரணம், அந்த 2 பொம்பளைங்க கிட்ட நீ வேலை செய்யறத விட என்கிட்ட வேலை செய், இனிமே அந்த கம்பெனியை நம்ம தான் டேக் ஓவர் பண்றோம், நம்ம தான் சரக்கு விற்கிறோம், புரியுதா? அதோட இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், நான் இந்த சரக்கு பிசினஸை விட்டு வெளியே வர மாட்டேன், வாழ்க்கை ஃபுல்லா இதை தான் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பார்த்து லென்னி டேன்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, முக்கியமா கஷ்டப்படுறாங்க அவங்க. ஏன்னா மார்ட்டிஸை வந்து அவங்களோட ஃப்ரெண்டு நினைச்சாங்க, ஆனா ஒரு சுயநலத்துக்காக இப்படிலாம் பண்றாருன்னு எல்லாரும் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா லிசாவுக்கு தெரியும் மார்ட்டிஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் தான் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு. அதோட இன்னைக்கு தான் மார்ட்டிஸோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல
இடத்துல நம்ம மார்டிஸும் டச் கேங்கை சேர்ந்த மார்டினும் தான் இருக்காங்க. ஸோ மார்டிஸும் அந்த மார்டினோட கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. இன்னைக்கு உனக்கு பர்த்டே வாடா, சொல்லவே இல்லை, அதோட உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, உன்னோட அறிவு இருந்தா போதும், நம்ம இந்த சரக்கு பிசினஸை திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மார்டிஸ் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, நீ தப்பிச்சு போறதா இருந்தா சீக்கிரமா போ அப்படின்னு சொல்றாரு. அதோட மார்டிஸ் போலீஸ்க்கும் கால் பண்றாரா. இதை புரிஞ்சுக்கிட்டு மார்டினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. அந்த சிஐடி ஏஜென்ட் இருக்காருல்ல, அவருக்கு தான் மார்டிஸ் கால் பண்ணி நான் அந்த மாதிரி ஸ்கூல்ல தான் இருக்கேன், வந்து என்ன புடிங்கன்னு சொல்ல போலீஸ் ஃபோர்ஸே வருது. முக்கியமா மார்டிஸோடைய அப்பா எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. ஏன்னா அவரோட பையனை காப்பாற்றணும்ல. எங்க நம்ம லென்னி, கீரா, டேனு இவங்க எல்லாருமே வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல போலீஸ்காரெல்லாம் நிறைய போறத பாக்குறாங்க. அப்பதான் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க மார்டிஸ் சொன்னது எல்லாமே பொய் தான், நம்மள காப்பாற்றணும்னு தான் அவனை கெட்டவனாக்கிட்டான், மொத்த பழியையும் அவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மார்டிஸோட அப்பா தான் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வராரு. மார்டிஸ் கிட்ட போயிட்டு மார்டிஸ் உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லு, அவங்க மேலதான் எல்லா தப்பும் வரும், உன்னை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு பின்னாடி யாரும் இல்லப்பா, நான் ஒரே ஆளு தான் அப்படின்னு மார்டிஸ் சொல்றாரு. அப்பாவால எதையும் நம்ப முடியல. அங்க வந்தவங்களாம் அப்பாவை கூட்டு போயிடுறாங்க. அதோட மார்டிஸ் அப்படியே சீனா கண்ணாடி போட்டுக்கிட்டு அங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படியே சரண்டர் ஆகுறாரு. மார்டிஸை அரெஸ்டும் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான், மார்டிஸை பத்தி இந்த உலகம் ஃபுல்லா தெரியுது. ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பையன் உலகத்தையே அவனோட வெப்சைட்னால கதற விட்டுருக்கான்னு வேற லெவல்ல நியூஸா போகுது. அதோட மார்டிஸ்க்கு 17 வயசுக்கு கம்மியா இருக்கும்போது தான் அரெஸ்ட் பண்ணாங்களே. மேபி சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, மார்டிஸோட அப்பா அதுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணணும். ஆனா அவ்வளவு பணம் அப்பா கிட்ட கிடையாது. மார்டிஸ் இப்ப ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு 19 வயசு. நம்ம லென்னியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாரு. அவரும் இதுக்கு மேல ரொம்ப வருஷங்கள் உயிரோட இருக்க போறாரு. கீரா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு. இதுல காமெடியான தாடி வேற வளர்ந்து போயிருக்க ஆளுக்கு. அப்புறம் டேனும் லிசாவோட ஃப்ரெண்டும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சந்தோஷமா வாழ்றாங்க. நம்ம லிசாவும் இந்த விஷயங்களை பத்திலாம் ஃபுல்லா ஜேர்னல் எழுதி அந்த யூனிவர்சிட்டியில ஜேர்னலிஸ்டா செலக்டும் ஆகுறாங்க. எங்க ஜெயில இருக்கிற மார்டிஸ்க்கு ஒரு லேப்டாப்பை கொடுக்குறாங்க. மேபி ஒரு சிம்பிளான விஷயங்கள் பண்ணலாம், இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது அதுல. ஏன்னா ஒரு சின்ன பையன்ல, அதோட ஜெர்மனில நிறைய சட்டங்கள் இருக்கு சின்ன பசங்களுக்காகவே. ஸோ கேம் விளையாடவாவது கொடுத்துருப்பாங்க. ஆனா இவரு லேப்டாப்பையே கழட்டி திருப்பி மாட்டி அந்த லேப்டாப்ல இன்டர்நெட் கனெக்ஷனை வர வைக்கிறாரு. இப்ப தலைவர் ஆன்லைன்குள்ள நுழையிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா கேம் விளையாடுறாரு. ஸ்கைப்ல எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. மார்டிஸை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். மார்டிஸ் உன்னோட ரூமை சுத்தி காட்டுற அப்படின்னு கேட்க, இதுனா ஏன் ரூமா, ஜெயில் ரூம் தானே, இதோ இங்க இருக்க பெட்டு, இதுல தான் ஜாலியா நான் உட்காந்துப்பேன். உடனே லிசாவும் மார்டிஸ் உன்னோட ரூமை விடவே இது நல்லா பெருசா இருக்கு, இங்கேயே இருந்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ எல்லாருமே திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸா சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டச் கேங்க சேர்ந்த மார்டின் இருக்கார்ல, அவரை நம்ம மார்டிஸ் வந்து போலீஸ்ல மாட்டி விடவே இல்லை. அவர் இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம பியூபாவோட கேங் இருக்குல்ல, அந்த கேங் கூட சேர்ந்து போதை பொருளை விற்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த சரக்கெல்லாம் எங்க வாங்கணும் அப்படின்னு மார்டினுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை, மற்ற வேலைகள் எல்லாம் நம்ம பியூபா கேங் பார்த்துப்பாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இவங்க ஒரு வேலையை பாக்குறாங்க. அந்த மார்டின் இருக்கார்ல, அவர் ஒரு லெட்டரை போஸ்ட் பண்றாரு. அந்த லெட்டர் நேரா மார்டிஸோட அப்பா கிட்ட வருது. அவரும் அதை ஓபன் பண்ணா உள்ள நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை மார்டிஸோட அப்பா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம மார்டிஸை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய பணம் வேணும். அந்த பணத்தை டச் கேங்க சேர்ந்த மார்டின் தான் அனுப்புறாரு. ஆனா இது மார்டிஸோட அப்பாவுக்கே தெரியாது. இவர் ஏன் அனுப்பணும்? ஏன்னா மார்டிஸ் இன்னமும் சரக்கு தொழில தான் இருக்காரு ஆளு. அவரோட பிட்காயின் வால்ட்ல பணம் ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா இதுதான் மார்டிஸோட பிளானே. அவருக்கு இந்த தொழிலை விட்டு வெளியே வரணும்னு சுத்தமா விருப்பமே கிடையாது. அந்த மார்டினுக்கும் அந்த டச் கேங்ல அந்த ரெண்டு பொம்பளைங்க இருப்பாங்களே, அவங்க கிட்ட வேலை செய்யணும்னு விருப்பம் இல்ல. சோ இவரு நம்ம பியூபா கேங் கூட சேர்ந்து வேலை செய்யறாரு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது யாரு? நம்ம மார்டிஸ் தான். சோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் மார்டிஸ் அரெஸ்ட் ஆகிட்டாரு. இதுக்கு மேல அந்த தொழிலை பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தலைவன் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட பிட்காயின் வால்ட்ல அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அழகா அப்பாவுக்கு ஒரே செட்டில்மெண்டா பணத்தை அனுப்பலாம். ஆனா அப்பாவுக்கு டவுட் வந்துரும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி இப்ப அந்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணி மார்டிஸும் வெளியே வர போறாரு. அதோட மார்டிஸை வச்சே நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸையும் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி. சோ அதை யாரு டைரக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அது நம்ம லிசா தான். சோ இப்ப எல்லாருமே மார்டிஸை ரொம்ப நல்லவன், அந்த தொழிலை விட்டுட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தலைவர் இன்னும் M1000 தான் இருக்காரு. இந்த இடத்துலயே இந்த சீரிஸ் முடியுது. சோ அவ்வளவுதான், இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த சீரிஸ்ல வர மார்டிஸ் மாதிரியே நானும் இந்த தொழிலை பண்ணலான்னு இறங்கலாம் தான் இருந்தேன். ஆனா நம்ம ஊர்ல இதை அரசியல்வாதிகளே பண்ணிடுவாங்களா, நான் எதுக்கு புதுசா? சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.